ஹலோ மக்களே! சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக்கான நியூ ப்ரோமோ. சஞ்சய் வந்து வள்ளிய கூட்டிட்டு ஆறுமுகத்தோட வீட்டுக்கு வராங்க. உடனே பைரவி என்னாச்சு சஞ்சய்னோனே, இந்த மாரி விசாரிக்கும்போது வள்ளி இருந்துட்டு ஆறுமுகம் உண்மையிலே என்கிட்ட தப்பா தான் நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாரி கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க. அதனால தான் வந்து இது விஷயமா விசாரிக்க வந்திருக்கேன்ட்டாங்க. என்னது? சஞ்சய் தப்பா நடந்துக்கிட்டாரா? ஆமா தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்கன்னோனே, இல்ல கண்டிப்பா வந்து சஞ்சய் அப்படி ஒரு தப்ப ஆறுமுகம் பண்ணியிருக்க மாட்டாருன்றாங்க. எவ்வளவுதான் சொன்னாலுமே, இங்க பாரு பைரவி, அப்ப கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறத நீ என்னன்னு சொல்ல விரும்புற சொல்லுன்றாங்க. கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்க விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றாங்க. கண்டிப்பா வந்து ஆறுமுகம் அப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு. ஆறுமுகம் தப்பு பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்து இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்திருக்குன்றாங்க. என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல பைரவிக்கு. அதுக்கப்புறம் வள்ளி இருந்துட்டு, ஆமா ஆறுமுகம் எங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல ஆறுமுகம் வந்து தப்பா நடந்துக்கிட்டாங்கன்ற மாரி சொல்லிடுவாங்க. அப்ப ரொம்ப கஷ்டமாயிடுது ஆறுமுகத்துக்கு. ஏன்னா, நான் அப்படி பண்ணல வள்ளி, நான் உங்ககிட்ட அப்படி பழகியிருக்கனான்னு எவ்வளவோ சொல்றாங்க. நீங்க தப்பா நடந்துக்கிட்டோனே நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன்ட்டு ஆறுமுகத்த அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அனுப்புறேன்னு எதுவும் பேசுறதில்ல. ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பைரவி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஜெயில்ல போட்டுருவாங்க. அப்போ வந்து ஆறுமுகத்த அடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. பைரவி இருந்துட்டு ஆறுமுகம்னுவாங்க. பைரவின்னோனே, "நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா? கண்டிப்பா நான் உன்ன வெளிய எடுப்பேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு" சொல்றாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.